இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. என்னடி எங்களை தேடி வந்திருக்க, என்ன விஷயம்? உங்க பேத்திய கல்யாணம் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டா. என்ன நீ சொல்றீங்க? நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம், ஒத்துக்கவே இல்லவா? மிரட்டி வச்சு எதுவும் சொல்ல வச்சியா? நான் ஏமா அவளை மிரட்ட போறேன்? அந்த பிள்ளை ருக்கு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாமா. சரி எப்படியோ ஒத்துக்கிட்டா சரி, நான் அவ கல்யாணம் பார்க்காம போய் சேர்ந்துருவானோன்னு நினைச்சேன். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? நல்ல விஷயம் பேசும்போது இல்லடி, எனக்கு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே நான் தான் ஆசையை வளர்த்தேன். கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தா. அதுக்கப்புறம் குமரனையும் ரொம்ப எதிர்பார்த்தா. அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டா. மணி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா அவள் வாழ்க்கையில். இப்போ அந்த கல்யாணத்தை நான் பார்க்காம போயிடுவானோன்னு எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? இப்போ அவள் ஒத்துக்கிட்டா. ரொம்ப நன்றி முருகா. மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசிடுங்க, எப்போ வைக்கணும் எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிடுங்கம்மா. சரி அண்ணி, எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். நான் கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சிருக்கேன், அதை நீ வாங்கிக்கோ சரியா? கல்யாண செலவுக்கு வச்சுக்கோ. மூடிடி, என் பேத்தியாளுக்கு பண்ண எனக்கு தெரியும், இவ துட்டு கொடுப்பாளாம்லா. இல்லைம்மா, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு 6 லட்சம் கிட்ட சேர்த்து வச்சிருக்கேம்மா. தயவு செஞ்சு அதை வாங்கி நீயே எல்லா செலவையும் கைக்குள்ளே வச்சு பண்ணிக்கோமா. ஏன் நீ இப்படி பேசிட்டீங்க? செல்வி எங்கள் பொண்ணு புரியுது, இருந்தாலும் நான் அம்மாவாக இருந்து அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல. ஸ்கூல் ஃபீஸ் அவளுக்கு இதுவரை நான் கட்டினதே கிடையாது, நீங்கள் தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. காலேஜ் ஃபீஸ் இப்போது குமரனும் காத்தியும் சேர்ந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கதும் அவனுவோ தான் கெட்டுதான் நான் ஏதாச்சும் பண்ணணும்லம்மா. அந்த துட்டு வாங்கிக்கோமா. அந்த துட்டை அப்படியே வச்சுக்கோ சரியா? பிரசவ செலவு இருக்கு, இன்னும் எவ்வளோ செலவு இருக்கு எம்மா. அண்ணி, உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா மாப்பிள்ளைக்கு செயின் மோதிரம் போடுவோம்ல, அதை எடுத்துருமா அந்த துட்டில்? சரி, அப்போ அதுக்கு ஒரு 2 லட்சம் மட்டும் தாங்க. மிச்சம் 4 லட்சத்தை நீங்கள் வச்சுருங்க. மித்த செலவு உங்கள் செலவுக்கெல்லாம் வேணும்ல அண்ணி. அவள் போயிட்டானா எனக்கு என்னம்மா செலவு இருக்க போது சொல்லுங்கள்? கஞ்சோ கூழோ நான் குடிச்சிட்டு நான் சமைய வேலையை பார்த்துட்டு இருந்துப்பேன். இப்படிலாம் பேசாதீங்க அண்ணி, உங்களை நம்பி கையில் காசு வேணும்ல, அதை வச்சுக்கோங்க அவ்வளோதான். சரி, பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியாட்டி? எல்லாம் முடிச்சாச்சுப்பா. நீ பொங்கப்படி கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் குமரனும் காத்தியும் கொண்டு வந்துடுவாங்க. சரி அண்ணி, அப்போ எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். எதை பற்றியே கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் செல்வி கல்யாணத்தை பார்த்துப்போம். சரி ஏம்மா, போயிட்டு வரேன் என்ன? சரிடி. ஏம்மா பார்த்தீங்களா, ஒரு வழியாக செல்வி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நம்ம பிறந்த நேரம் தான். நல்ல ஜாம்ட்டு நடத்தினோம். உனக்கு கோவமே வரலையாம்மா? எல்லா மருமவளுக்கும் மாமியார் பொட்ட பிள்ளைக்கு செஞ்சால் கோவம் வரும். நீ இவ்வளோ சந்தோஷப்படுற. மாமியாலும் நீங்களும் எனக்கு ஒன்றா சொல்லுங்க. என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நான் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே கிடையவும் செய்யாது. உங்கள் துட்டில் தான் எனக்கு சேலையிலேருந்து செயின்லேருந்து எல்லாம் பார்த்து வாங்கி தந்தீங்க. சமையல் நீங்கள் கற்றுக் கொடுத்ததான், வீட்டு வேலையும் நீங்கள் கற்றுக் கொடுத்ததான். எனக்கு அம்மா வந்து எல்லாமே பண்ணது நீங்கள் தான். அவங்கள பேருக்கு நான் அண்ணின்னு கூப்பிட்டாலும் அவங்கள தங்கச்சியாக தான் நான் பார்க்குறேன். என் தங்கச்சிக்கு என் தங்கச்சி மவளுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கோபம் வரப்போது சொல்லுங்க. இப்படி ஒரு மருமவா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு. எப்பா கொஞ்சம் உங்க சீரியலை நிப்பாட்டுறீங்களா? என்னெல்லாம் உனக்கு பிரச்சனை? கொஞ்சமாச்சு டிவியில போடுற சீரியலை பாருங்க. மாமியார் மருமகளும் எப்படி கழுத்தை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, முடியெழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. நீங்க என்னன்னா இங்க ஒரு சூரியவம்ச படமே ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒரு ஃபன்னே இல்லை. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா தானே ஃபன்னா இருக்கும். வாங்க போற படுவாரஸ்கள் எப்படி பேசுறான் பாருங்கம்மா. உன் பொண்டாட்டி வரட்டும் சரியா? அதுக்கப்புறம் மாமியார் கொடுமை என்னன்ட்டு நான் காட்டுறேன் உன் பொண்டாட்டி கிட்ட. சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு. அண்ணே வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நான் தான் எல்லாம் அங்க பாத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். என்னமா? இல்ல, செல்வி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அத்தை இப்பதாம்மா வாசல்ல பார்த்து என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு போனாங்க. எல்லாம் சந்தோஷம். கண்டிப்பா நம்ம செல்வி கல்யாணத்தை ஜாம்ட்டு நடத்திடலாம். அடுத்து உன் கல்யாணம் தான். நீ மாதிரி அழகா ஒரு பொண்ணு பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா? எனக்கு பிடிச்ச அழகான பொண்ணு சத்யா தான். நீ தான் அந்த பொண்ணு தவிர மிச்சம் எந்த பொண்ணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏன்டி இவன் இப்படி ஓடுதான் தெரியலம்மா. சத்யா பிள்ளைக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தான், அதனாலதான் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அப்படி கலகலன்னு இருக்க பொண்ணும் நம்ம வீட்டுல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரிம்மா, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போறேன். ரம்யாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றேன் சரியா? எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வரணுமா? அவ்வளவுதாம்மா, இன்னைக்கு நைட்டு கூட்டு வந்துருவோம். சரி. கோயில பூசாரியை பார்த்து அன்னதானத்துக்கு சொல்லிட்டு போயிரு சரியா? சரிம்மா. ஏடி சத்தியா, அம்மா வெங்க. அம்மா, ஏமா சின்ன பொண்ணு தந்துருக்கு. ஏமா ஒரு மாதிரி டயர்டா தெரியுற, என்னாச்சு? நிறைய வேலை. ஏமா காலேஜ்ல எதுவும் வேலை கொடுத்துட்டாங்களோ? காலேஜ்ல என்னத்தே வேலை? இங்க வீட்டுல எங்க அம்மா கொடுக்குது பாருங்க. பாத்திரம்லாம் வாங்கி வைக்காதீங்க நேத்தே. எல்லாம் என் கல்யாணத்துக்கான் மேல வாங்கி வச்சிருக்காவோ. அதை வருஷம் பொங்கலப்ப எடுத்து தூசி தட்டி மறுபடியும் தூக்கி மேலேயே கட்டி வச்சிருதாவுத்தே. அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு விளக்கு வச்சா போதாதா அத்தே? 7 விளக்கு
எல்லாத்தையும் யார் கழுவுதா? நான் தான் கழுவுறேன். வீட்டை தூக்கணுமா, மாப்பு போடணுமா, பெட்ரூமை க்ளீன் பண்ணணுமா, வெளி வாசலை க்ளீன் பண்ணணுமா, எவ்வளோ வேலை தெரியுமா தே. இப்போ பேசாம காலேஜே போயிருக்கலாம் தே. வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்க்கா பிள்ளைக்கு இவ்வளோ வேலை கொடுக்கீங்க? நல்லா கேளுங்க தே. ஒரு சின்ன பிள்ளையே இவ்வளோ வேலையாகலாமா? ஏன் நல்லா வேலை பார்க்கட்டும் சின்ன பொண்ணு. அப்பதான் போகிற வீட்டில் வாரையில் அடி வாங்காமல் இருப்பா. சின்ன பொண்ணு என்ன விஷயம் இப்போ வந்திருக்கேன்? அக்கா மஞ்சக்கொலை, ஓலை, கரும்பு, கோலப்பொடி எல்லாமே விற்கிறாங்கக்கா. வாரீங்களா? போய் பார்த்து வாங்கிடுவோம். கலர் கோலப்பொடி போன வருஷம் வாங்கினதே இருக்கு சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாமல் ரம்யா தான் நல்லா கோலம் போடுவா. இவளுக்குலாம் ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கோ. அதனால சும்மா ஸ்டாரை வரைஞ்சி நான் தான் கலர் கொடுக்கணும். அப்போ ஓலை, கரும்பு, மஞ்சக்கொலை அது அண்ணனே வாங்கிட்டு வரேன்ட்டு. அப்படியா? சரிக்கா, நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினச்சிதாங்க்கா நான் வந்தேன். அண்ணனே வாங்கிட்டு வந்துருமா? அப்போ நான் போகிறேன்க்கா. சரிம்மா. என்ன சும்மா நின்றுட்டு இருக்க? அதெல்லாம் யாரு தொடைப்பா? தொட. இது முடியுமா முடியாதா? எவ்வளோதான் தொடச்சிக்கிட்டே இருக்க? எப்பா பொங்கல் வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. அண்ணி, அட வாங்க சம்மந்தி, உட்காருங்க. ரம்யா இல்லையோ? ரம்யாவும் குமரனும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இன்னைக்கு மினியை வீட்டுக்கு கூட்டு வரணும்ல, அதனால. அப்படியா? நான் பொங்கப்பொடி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள சொல்லுங்க. அது உங்களோட பெரிய மனசா காட்டுது. இருந்தாலும் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யணும்ல. சரி, காஃபி டீ எதுவும் குடிக்கீங்களா? இல்லை, எதுவும் வேண்டாம். வீட்டில் நிறைய வேலை இருக்கு. நான் இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரம்யாவும் மாப்பிள்ளையும் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லிடுவீங்களா? இல்லை சம்மந்தி, ஏதாச்சும் சாப்பிட்டு போங்களேன். இல்லை, எப்படி இருந்தாலும் மினி வந்ததுக்கப்புறம் பார்க்க வருவோம்ல, அப்போ பார்த்துக்கிறேன். சரி அண்ணி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் மாப்பிள்ளைக்கு தங்க பொருள் எடுக்கணும் தான் நினச்சேன். ஆனால் சத்யாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக போச்சு. துட்டு வந்தோடனே தங்க பொருள் எடுத்து தந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் அதை எதிர்பார்க்குறதும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். சரி சம்மந்தி, அப்போ நான் போயிட்டு வரேன். எங்கம்மா மினி வரல? வந்துட்டு இருக்காங்க அத்தை. உங்க அம்மா வந்து பொங்கப்பொடி கொடுத்துட்டு போனாங்கம்மா. என்னது வந்தாங்களா? ஆமாம்மா, வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்கிட்ட ஃபோன் கூட பண்ணி கேட்கல. நான் வீட்டில் இருப்பேனா என்னன்ட்டு தெரியலம்மா. பக்கத்தில் தானே இருக்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ வேணா போய் பார்த்துட்டு வா அம்மாவையும் அப்பாவையும். சரி அத்தை. ரம்யா, நிறைய வேலை இருக்குமா? அத்தை முடிஞ்ச அளவு முடிச்சு வச்சுட்டேன். மிச்சத்தை நீ கொஞ்சம் முடிச்சிடுறியா? என்ன வேலை அத்தை? நான் ஒட்டரெல்லாம் அடித்து வச்சுட்டேம்மா. எல்லா ரூமையும் பெருக்கிட்டு மாப் போட்டுரு. விளக்கெல்லாம் கழுவி வச்சுரு. அதுக்கப்புறம் கழுவுற பாத்திரத்தெல்லாம் வெளியில் எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கழுவி மேலே கெட்டி வச்சிருமா. அத்தை, நான் மட்டுமா எல்லா வேலையும் பார்க்கணும்? விடிய விடிய ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்கேன் அத்தை. ஒரு கண்ணுக்கு தூங்கலை. என்னையால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேம்மா. உன்னையால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு. ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரி. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். செல்வியும் வருவா. சரி தே. நீ இருந்தால் மினியே எல்லா வேலையும் பார்த்துருவாம்மா. அவளால் பண்ண முடியாதுல்ல, அந்த தடவை நம்ம தான் பண்ணணும். பாட்டியால் ஒரு வேலை பார்க்க முடியாது. சரி தே, நான் பார்த்துக்கிறேன். செல்வி வருவாள்ல. பாவம் பிள்ளை நைட்டு ஃபுல்லாக தூங்கலைன்னு நினைக்கிறேன். குமரன்ட்ட சொல்லி வீட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் அனுப்பிவிட சொல்லுவான். அவங்களே பார்க்கட்டும், பிள்ளை தூங்கட்டும்.